வெல்கம் டு ஷாரு மோட்டோ விளாக். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பிச்சாவரம் போயிட்டு நம்ம விளாக் எடுக்கலான்னு போகிறோம். ட்ரிப்பு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்ரு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு 100 கிலோமீட்ரு அப் அண்ட் டவுனு. பேட்டரி வாங்கணும்னு சொன்னேன், அதை இன்றைக்கி வாங்கியாச்சு. அடுத்து போகும்போது விளாகு கண்டினியூ பண்ணுறேன். விளாகை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்ரு, ஐயா 80 கிலோமீட்டர் நினைக்கிறேன் சம்திங். ஆமாம் 80 கிலோமீட்டர் கரெக்டாக. பின்னாடி வண்டி வருதாம்மா. அப் அண்ட் டவுன் எடுத்துட்டு பேட்ரி நான் தான் சொன்னேன்ல, பேட்ரி வாங்கினா தான் நம்மளால் லாங் ட்ரிப் போகணுன்னு பேட்ரி வாங்கியாச்சு. டெலிசன் பேட்ரி 5000 ரூபா 3 பேட்ரி. அதனால் அந்த பேட்ரி வாங்கினதுனால சரி ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நான் கேரளா போகலான்னு தான் சொன்னேன். கேரளா போகிறதுக்கு பஸ் நம்ம கையில் அமௌண்ட்டு கிடையாது, அமௌண்ட்டு இல்லை. சரி இருக்கிற அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கே கிளம்புனேன். 6 மணிக்கு எந்திரிச்சு நேராக போய் வண்டியை வாட்ரு வாஷுக்கு பாருங்க, ஃபுல்லாக வாட்ரு வாஷ் தான். வாட்ரு வாஷ் விட்டு எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு ஃபோன் அடிக்கிறேன். மணி ஆகிட்டுன்னு அந்த வரேன்ட்டு 9:45 ஆயிடுச்சு வர்றதுக்கு. 9:45க்கு கும்போணத்துலேருந்து கிளம்புறேன். கும்போணம் டு பிச்சாவரம் 2 மணி நேரம் ட்ராவல் வரும். அப்போ உடம்பு சரியில்லைங்க, அது வேறு இருமலாக வருது. உடம்பு சரியில்லை. வீடியோ ஏன் இத்தனை நாள் போடலைன்னா உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லைன்றது ஒரு ரீசனு. இன்னொன்று என்னென்னா நம்ம பேட்ரி இல்லைன்னு சொன்னால, அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போல. இனிமேல் ரெகுலராக வருமானு எனக்கு தெரியாது. வாரத்தில் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வெளியூர் போகிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு பிச்சாவரப்போ போகிறோமா, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ஏற்காடு இல்லைன்னா கேரளா, 2ல் எங்கேயா போயே தீரணுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்கிற மாதிரி பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம போகிறோம். சாப்பிட்டியா டிக்கா? சாப்பிட்டியா? நான் காலையிலே எந்திரிச்சு கிளம்புனதுனால சாப்பிடல கொள்ள. நான் நேரம் அங்கே தான் போகணும். போயிட்டு சரி போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. அடிக்கிற காற்றுல மைக்கு வேற நிற்குமா நான் தெரில. ட்ராவல் பண்ணணும்னு ஆசை, பண்ணுறதுக்கு கையில் காசும் நேரமும் இருக்க மாட்டேது. ஏன்னா நம்ம 24 hours ஒர்க் பார்க்குறோமா. காலைல 10 மணிக்கு போவேன், மறுநாள் காலைல 10 மணி வரையும் ஒர்க் பார்த்துட்டு வந்துட்டு படுத்தேன்னா 2 மணிக்கு எழுந்திரிப்பேன். கரெக்டாக 2 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிடுவேன். இப்போ மதிய சாப்பாடு 2 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துருவேன். ஒரு 2:30-3 மணிக்கு போல் படுத்துட்டேன்னா ஒரு 7 மணிக்கு எழுந்திரிப்பேங்க. கரெக்டாக 7 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா அம்மாவை கூப்பிட ஜங்ஷனுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு 7 to 10-11 மணி வரையும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு திரும்ப படுத்துருவேன். திரும்ப படுத்தேன்னா மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் நான் ரிட்டன் மொபைலை ரிட்டனு மறுநாள் காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சு ரிட்டன் அம்மாவை 7 மணிக்கு ஜங்ஷனில் கூட போவேன். காலையில் 7 மணி, சாயந்தரம் 7 மணி அம்மாவை ஏற்றணும் இறக்கணும், அதுக்கு எந்திரிப்பேன். அப்போ 7 மணிக்கு எந்திரிப்பேன்னா 7 to 10 9 மணி வரையும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு 9 to 10 கிளம்பி நேராக வேலைக்கு போயிடுவேங்க. 10 to 10. அதனால் நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. வந்தோடனே படுத்து தூங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ட்ராவல்னு சொல்லிட்டு போவதில்லை. அதனால தான் இன்றைக்கி லீவை போட்டேன். வர்றதை பார்த்துக்கலாம், இன்றைக்கி லீவை போட்டு ட்ரிப்பு கிளம்பி போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவை போட்டாச்சுங்க. லீவை போட்டு போனால் தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம சேனலில் வீடியோ போட்டு லாஸ்ட்டு 1 month ஆகுது. 1 month ஆகுது கடைசி லாஸ்ட்டு வீடியோ போட்டு. சரி அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவையும் போட்டாச்சு. பேட்ரியும் முந்தானேத்து தான் நம்மளுக்கு கைக்கு வந்துச்சு. டெலிசன் பேட்ரி 3 பேட்ரி ப்ளஸ் சார்ஜர் போட்டுக்கிற மாதிரி. இத்தனை நாள் கோப்ரோவில் வச்சு தான் சார்ஜர் போடுவோம். அதுக்கு பதில் 3 பேட்டரி ஒரே இதாக சார்ஜர் போட்டுக்கிற மாதிரி பவர் பேங்க் வச்சு நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 4890 ரூபான்னு நினைக்கிறேன், 5000 ரூபா ரவுண்டாக. சரி அதனால் அதை வாங்கியாச்சு. வாங்கினோடனே கிளம்பிடலாம். ஒரு வீடியோ 45 நிமிஷம் எடுக்கும் ஒரு பேட்ரி.
இப்போ ஒரு பேட்ரி போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இன்னும் 3 பேட்ரி பேக்கில் இருக்குது, அடிஷ்னல் பேட்ரி. 45 எடுத்து 3 பேட்டரினா வச்சா 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் வரும். நம்ம இங்கேருந்து லாக் எடுத்து போகிறதே 3 மணி நேரம் ஆகிரும். சரி, அங்கே போயிட்டு போட்டிங் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பேட்டரி கன்ஃபார்ம் வேணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, வாங்க பார்த்துக்கலாம். பேட்ரி காப்பாற்றுறா, டேங்க் ஃபுல்லாக காட்டுறான். கொஞ்சம் தூரம் சாவி ஆஃப் பண்ணால் ஃபுல்லாக இறங்கிரும். அது அவனை வேற பங்கில் போய் பெட்ரோல் போடலாம் பார்த்தா, சரி அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக தான் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு வச்சுருந்தேன். 1000 ரூபாய்க்கு போட்டேன்னா 500, ஆமாம் 1000 ரூபாய்க்கு போட்டேன் அப் அண்ட் டவுனு. பக்கத்தில் ஒரு விஷயமா வெளில போகும்போது 500 ரூபாய்க்கு போட்டு வச்சுருந்தேன். என்னால் கிடக்கான். இல்லைன்னா இவனுக்கு இப்போ பெட்ரோலு நல்லா குடிக்கிறான். இவனுக்கு பெட்ரோல் போடுறதுக்கே நான் 24 என்ன 32 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வண்டி வேறு இஎம்ஐயில் தானே இருக்குது. இஎம்ஐ கட்டுறதுக்கு வேலைக்கு போகணும், லீவும் போட முடியல, லாக் எடுக்கணும்னு நினச்சா அதுக்கும் பல தடை இருக்குது. அதையும் தாண்டி நான் போகிறேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் இருக்குது. அவ்வளோதான், எதுவும் சொல்கிறது இல்லை. இதனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. கேமரா மாட்டிட்டு என்னடா எல்லாம் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்கன்னு. இப்போ எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் பாட்டில் ஜாலியாக எடுத்தேனா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டில் நீட்டாக போய்க்கிருக்கும். பேட்ரி மட்டும் அதே மாதிரி இருந்துச்சுடா. இன்னும் அடிஷ்னல் பேட்ரி வாங்கிடுவீங்க. இதே 5000 வந்துருச்சா, அந்த இதோடு வந்ததுனால 5000. இல்லைன்னா பேட்ரி மட்டும் 1150 ரூபா எவ்வளோ வரும். 3 பேட்ரி வாங்கினா 3500 முடிஞ்சிடும். அதனால் இந்த மேல் பேட்ரி மட்டும் 5 பேட்ரி ஒன்று வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டேன்னா லாக் வர ஆரம்பிச்சிடும். லீவு அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். நம்ம பையலுக்கு டியூ வேறு கட்டணும். நம்ம டியூ கட்டுறதுக்கும் வேலைக்கு போகணும். பண்ணுறது பார்த்துக்கலாம் வாங்க. எனக்கு இங்கேருந்து மயிலாடுதுறை வரையும் தெரியுங்க, அம்மா வேலை பார்க்குற ஆஃபீஸ் வரையும். அதுக்கு அங்கிட்டு போகணுன்னா கண்டிப்பாக கூகுள் மேப் போட்டுருவேன். இல்லைன்னா இந்நேரம் கூகுள் மேப் போட்டு போவேன். ஏன்னா அம்மாவை போய் 2-3 தடவை இறக்கி விட நான் போயிருக்கேன், கும்போணம் டு மயிலாடுதுறை. அதனால் தெரியாது. மறக்காமல் சாரு மோட்டோ விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து சாரு XV4 ரைடர் டேங்கில் ஒட்டியிருப்பேன். பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஏற்ற எவ்வளோ சப்போர்ட் வருது என்ன. ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 3 வீடியோக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் டாஸ்க்கு இது பண்ணுறதுக்கு. அந்த வீடியோக்கு வராத சப்போர்ட்டு இந்த 3 வீடியோக்கு வந்துச்சு. 2.1K வியூஸ் போயிடுச்சு. அந்த வீடியோக்குள்ளே 200 தாண்டதுக்கே முக்குது. டாஸ்க்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சேலஞ்சை. அதுக்கே தான் இந்த சரி லாக் வீடியோ போடுறேன். 2.1K போயிடுச்சு. எனக்கே நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஏடா 2000 வியூஸ் போயிடுச்சுன்ட்டு மிரண்டேன். நம்ம ஐடியை நம்ம சேனலாக வேறு எது சேனலான்ட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம சேனல் தான். ஒரே வீடியோக்கு 2K போல். இதில் 456, அதில் ஒரு 526, அதில் ஒரு 400, அப்படி போயிடுச்சு. 2.1K வியூஸ் போயிடுச்சு. ஆனால் சப்ஸ்கிரைபர் 89 பேர் தான் இருக்கீங்க. அதனால் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தம்பி மனசு கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் குழுக்குள்ளுன்னு இருக்கும். பாண்டிச்சேரி வண்டி போகுது. இது இப்போ நமக்கு யாராக இருந்தாலும் இப்போ நம்ம கேமரா மாட்டி போகிறோன்னா இவன் ஆடுறான் இப்படி மாட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்க தான் செய்வாங்க. அவங்க பார்க்குறதுக்காண்டி நம்மளோட இது சந்தோஷத்தை வந்து நமக்கு எடுத்துக்கிறக்கூடாது. நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளும் ஒரு ஆள் ஆகும்ல. காலையிலே உடம்பு சரியில்லைங்க, ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லை காரணத்தினா வேலைக்கு போக உடம்பெல்லாம் அனத்துது. இன்னொன்று என்னன்னா, உடம்பு உள்ள ஓட்டலாம் பார்த்தா பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு வண்டி பெரிய வண்டி இந்த வண்டி ஓட்ட தெரியாது. நார்மலு ஸ்கூட்டி இதெல்லாம் ஓட்டுவான். இல்லைன்னா அவனை ஓட்ட விட்டு நான் பின்னாடி உட்காந்துக்கிடுவேன். பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னா, இன்னும் போர்டில் ஏதோ திருவிடை மருதூரில் இருக்கோம். எதுவுமே தெரியாதவன் புதுசாக ஒன்று பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அது வருதுங்க எனக்கு. வீட்டிலையே இருந்தோம். நான் படத்துக்கு கூட போக மாட்டேன் தேட்டருக்கு. அம்மாலாம் கூப்பிடுவாங்க, வாடா படத்துக்கு போவோம் அப்படின்னு. கும்பகோணத்தில் இருக்க எல்லா தேட்டருக்கும் கூப்பிடுவாங்க. எனக்கு வேலை பார்த்துட்டு வந்து படுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். 24 hours முடிச்சிருக்கணுங்க கண்ணு மூட முடியாமல். அதனால் அலுப்பாக இருக்கிறனால நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஊர் சுத்த பசங்க கூப்பிட்டா கூட போக மாட்டேன்.
வீடு ஒர்க்கு வீடு ஒர்க்கு வீடு இப்படியே இருந்துட்டேன்னா வெளில போகும்போது வர்ற சந்தோஷம் இருக்கு அப்படி தான் இருக்கு எனக்கு. மணி ஷார்ப்பாக 10 மணி ஆக போகுது. 10 மணி ஆக போகுதா? 10 மணி ஆக போகுது. 2 மணி நேரத்தில் நான் இப்போ அங்கே இருக்கணும். மணி 9:54, 10 மணி ஆயிடுச்சு. கேரளாவில் ஏற்காடு போயிட்டு ரூம் எடுத்து தங்கி 2 நாள் கழிச்சு வரலாம் பார்த்தேன். பட் பட்ஜெட் இல்லை மீன்ஸ் காசு கிடையாது கையில். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்? மேப்பை பாருட்டிக்க. மயிலாடுதுறைலேருந்து சிதம்பரம் போய் இப்படியே போயிடலாம். எனக்கு இந்த பாதையெல்லாம் தெரியும். அம்மா இறக்கிடும் 2-3 தடவை வந்திருக்கேன். அதனால் நான் மயிலாடுதுறை வரையும் கரெக்டாக போயிடுவேன். அங்கேருந்து பாதை வளையணும்னா தான் என்ன ஏதுன்னு தெரியாது. தம்பி பார்க்குறான் யாரா அப்படின்னு. அம்பாஸ்ட் நேற்று ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் அடாடே பத்தியா இல்லையா அடிக்க சின்ன பையில எக்ஸலண்டோட பெட்டின்னு போகிறான் ஆள். இப்படிலாம் ஓட்டக்கூடாதுங்க. லைசன்ஸ் போட்டுங்க, ஹெல்மெட்டு போடுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் எல்லாம் சொல்லுவாங்க. நானே லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட ஃபைன் வாங்கிட்டேன். ஐயோ, ஃபைன் கட்டுற காசுக்கு லைசன்ஸ் போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். லீவை பார்த்தீங்களா இல்லையா? அப்பா குளுன்னு இருக்கு. காலைல குளிச்சதுக்கு அதுக்கும் இதாக இருக்கு. இதெல்லாம் ஒரு கார்னிங் போடும்போதெல்லாம் பார்த்து போடணும். இந்த க்ளவுஸ் இல்லைன்னா அந்த வண்டியை ஓட்டுறது கை அப்படியே செவந்துடும். எப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஃபுல்லாக செவந்துடும், வலிக்கும். இந்த க்ளவுஸ் போட்டனால தான் எனக்கு ஒரு அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 80 கிலோமீட்டர்னால ஆள் பொறுமையாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னா ஆளுக்கு பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஐயாட்ட டோலக்பூர் எங்கே இருக்குன்னு கேட்குறியா? டோலக்பூர் பீம் பார்த்துருக்கியா இல்லையா? பீம், சோட்டா பீம், குத்தாலம். ஜோட்டா பீம் பார்த்துருக்கியா இல்லையா? டிக்கா ஜோட்டா பீம் பார்த்துருக்கியா இல்லையா? ஜோட்டா பீம்ல டோலக்பூர் இருக்கும். அதான் அந்த லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு குளிர்னு இருக்கு. உச்சாரம் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு ஏர் மான்ஸ்டர் தான். அப்படி மிருக மாதிரி தான் இருப்பான். மீனா காலையிலே அம்மா மீன் எடுத்து சமைச்சாங்க. சாப்பிட கூட இல்லை, அப்படியே கிளம்பி வந்தாச்சு. மீன் சாப்பிடல. போய் நைட்டு 6-7 மணி ஆயிரம் நாங்கள் போகிறதுக்கு. போயிட்டு தான் சாப்பிட்ணும். ஒரு பிடி பிடிச்சிட்டு எடிட்டிங் பண்ணுறதுக்கு எப்படியும் 10-11 மணி ஆயிரும். இந்த வீடியோ இன்னைக்கு நவம்பர் 10, நவம்பர் 11க்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ். ஏறி போங்கன்னா ஏத்தாப்புல லாரி வருதுங்க. மேப்பு போட்டுட்டிக்க. மயிலாடுதுறைக்குள்ளே கூட்டி போகணுமா இல்லை ஒரு லெஃப்ட் பாதை வளைய அதில் போகணுமான்னு? சிதம்பரம் 45 கிலோமீட்டர் போட்டு ஒன்றா மேப்பு போட சொன்ன. நானே போட்டுருவேன். ஏறி எங்கேயோ ஓரம் கட்டுவோம். வரல வரப்போகுது.
அம்மா ஆஃபீஸுக்கிட்ட வர போகிறோம் நம்ம. போனேன் அம்மா ஆஃபீஸ்கிட்ட வர போகிறேன். எப்படி ஏறி போகிறேன் போச்சு. அந்த அக்கா உள்ள விழுவு தெரிஞ்சாங்க அடிக்க. டஸ்ட்டு மிஸ்ட்டு தாண்டிட்டோண்டிக்க ஆஃபீஸா? ஐய அம்மா ஆஃபீஸா? அம்மா ஆஃபீஸு இங்கேருந்து 4 இது தள்ளி தான். மறந்துட்டு தாண்டிட்டோம் பாரு. மேப்பு போட்டு பேட்ரி 9 தான் இருக்குது. இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு விட்ருவோம். வரங்கட்டி மாயா இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம கரெக்டாக மயிலாடுதுறையில் இருக்கோங்க. 4 சார்ஜ் இதாக இருக்குள்ளேயும் மேப்பை பார்த்துருவோம். பேட்டரி பேட்டரி எல்லாம் தான் இருக்குது. இந்த பாக்ஸு அதுலேருந்து எடுக்கணும். மழையில் பெஞ்சிச்சுன்னா போச்சுல. இன்னும் 56 கிலோமீட்ரு. மயிலாடுதுறையிலேருந்து என்னென்ன ரூட்டு இடையில இருக்குன்னு பாரு. என்னென்ன ரூட்டுனா மயிலாடுதுறை, காரைக்குடி, மணக்குடி, உளுந்தக்குப்பை, கதிரமங்கலம், வைத்தீஸ்வரம், அரசூர், எருக்கூர், வையூர், சிதம்பரம். எங்கே இருக்கா? சிதம்பரம் போகணும் டிக்கே. இப்போ சீர்காழி சிதம்பரம். பேட்டரி போட்டுறீங்களா அப்படி? பேட்டரி எங்கே? பேட்டரியை காட்டணும் வீடியோவில். இதாங்க நான் சொன்ன பேட்ரி. 3 பேட்ரி இருக்கா. இதுதான் கோப்ரோ கம்பெனி பேட்ரி. இது டெலிசான் 3 பேட்ரி. மெமரி கார்டு இருக்கா 256. இது எத்தனை ஜிபி? 16 ஜிபி. இப்போ ஓடிக்கிறதுக்கு வந்து 64 ஜிபி. பிடிட்டிக்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை தாண்டியாச்சு. பேட்ரி 1 டெட் ஆகிடுச்சு. இன்னும் 3 இருக்குது. 3ல் தான் இப்போ லாக் ஓடிக்கிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தூரம் போக போக ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இன்ன வரைக்கும் கேமரா ஆஃபில் வச்சுருந்தேன். இப்போ தான் ஆன் பண்ணேன். இப்போ எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையை தாண்டி வந்து இன்னும் 48 கிலோமீட்டர். 1 மணி நேரம். மணி எத்தனைனா 10:47 ஆயிடுச்சு. உளுத்துக்குப்பையில் இருக்கோம். இன்னும் 40 கிலோமீட்ரு, 47 கிலோமீட்ரு தான். அது சீக்கிரம் போயிட்டேன்னா பசிக்குது, இன்னும் சாப்பிடணும். பையா போகலாம் நானும் பார்க்குறேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்க. கடுப்பேற்றி நானும் சரி லாக் எடுத்துக்கிருக்கோம் பையா போகலாம் அப்படின்னு பார்த்தா வேணுமோ டிராஃபிக் ஆக்கி விட்டுறானுங்க. பேச அப்பப்போ அப்படியே குழுன்னு இருக்குது இந்த வயக்காடு போடுறது. 2 சைடு வயக்காடா நல்லா குழுன்னு இருக்குங்க. இப்போ 39 கிலோமீட்டர். இன்னும் 39 கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆயிடுவோம். இன்னும் 37 கிலோமீட்டர் தாங்க. இந்த போய் பிடிச்சி போனோன்னா இப்போ அண்ணன் பார்த்துட்டு போகிறாரு. ஐயோ வெறும் இந்த மாதிரி ரோடெல்லாம் அப்படியே அருமையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. நான் 34 கிலோமீட்டருங்க. வீடியோ அங்கே போய் கண்டினியூ பண்ண 26 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் 26 கிலோமீட்டர். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கோம்? வெயில் வேறு சரியான வெயில். ஒரு செல்லு ஃபுல் பிரைட்னஸ் வச்சு ஒன்றும் தெரில. நான் 26 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். மணி 11:08. ஸ்பீடு கேமரா இருக்குடிக்க. ஸ்பீடு கேமரா தானே.
கேமராவில் ஐடியாகி தேவையே இல்லாமல் காசு கட்டுறதுக்கு பையா போயிடலாம். ஸ்பீடு கேமரா தான் அடிக்க சாப்பிட்றாமா. அங்கே ஒரு 100 கேமரா பார்த்தியா இல்லையா? ஸ்பீடு கேமரா நம்ம 36 வரோம், 80 போகலாம். ஃபைன்லாம் போட்டுறாதீங்க, காசு வேற. எப்படி இருக்கு டிக்கே? தரமாக இருக்கு டிக்கே. பின்னாடி வண்டி வருதான் பாரு, பிளேஸை பாரு. மக்கா குளிச்சோன்னா அப்படி தான் இருக்கும் அந்த இடத்துலலாம். வியூவை பார்க்க விடுங்கண்ணே. ஏன்னா இதானா இந்த கொள்ளிடம் ரிவரு, லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி இருக்கு இடம். அப்படியே வண்டி இறக்கி அதில் போய் அப்படி ஸ்கிட்டு போட்டு அப்படி வந்துட்டு பாட்டி ஒரு ப்ரோமோ எடுத்தா அப்படி தான் இருக்கும். அருமையாக எஸ் பிடிச்சிக்கா. தரமாக இருக்கு. குளிச்சோன்னா அருமையாக இருக்கும்ல. இந்த 20 கிலோமீட்டர் தாங்க பிச்சா வரும். ஆனால் நிப்பாட்டி நம்ம வீடியோ எடுத்துருந்துருக்கலாம், பட்டு சரி வரும்போது எடுத்துக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. அதுக்குள்ள நேராக ஸ்ட்ரைட்டாக எதுவும் சாப்பிட்றியா? ஏன் என்ன டிக்கெட் என்ன 16 கிலோமீட்டர் தான், ஒரு தட்டு தட்டணும்னு வையா. சரி இங்கே தண்ணி இன்னி குடிச்சிட்டு போவோம், ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் டிக்கே. ஏன் ஏன் ஜூஸ் குடிக்க மாட்டீங்களா சாரு? பிச்சாவரம் எப்படி போடுறது தானே அண்ணா? பிச்சாவரம் எப்படி போகலாம்ல? என்ன ஜூஸ்ண்ணா இருக்கு? அத்திப்பழம் ஜூஸ் ஒன்று போடுங்க, அது ஒன்று கொடுங்க. அத்திப்பழம் எனக்கு வேணாம் அடிக்க. அத்திப்பழங்கள்லாம் நான் குடிச்சிக்கிறேன். சரி அப்போ 2 அத்திப்பழம் போட்டுருவோம். 2 அத்திப்பழம் கொடுத்துருங்க. இன்னும் எத்தனை 16 கிலோமீட்ரு வண்டி. உட்கார். சோப்பாப்பா காந்துதப்பா கதை கதை. மணி இத்தனை 11:30 12 மணிக்கு அங்கே ரீச் ஆகுறோம். சரி இருங்க, நான் ஜூஸை குடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா இன்னும் 9 கிலோமீட்டர் தான் பிச்சாவரம் ரீச் ஆக போகிறோம் இருட்டிக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஜூஸ் நல்லாவே இல்லை. அதெல்லாம் வந்து முன்ன குடிச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன அதோட அருமை தெரியும். எது அருமை? உட்கார் போம். மணியோ வண்டி தம்பி ஒரு மாதிரியா திணறான்னு தெரில. நான் பிச்சாவரம் இந்த சைடு போட்டிருக்க, ஆனால் இதில் மேப்பில் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. என்னன்னு தெரில, இரு நுப்பாட்டி பார்த்துருவான். ஏன் மாற்றி போய்க்கிட்டு அங்கேயே போயிடுவோம். வா அதில் பிச்சாவரம்னு போட்டிருக்குல்ல மேப், அப்புறம் ஏன் மாற்றி காட்டுது? பாரு 9.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. இங்கே
சரி ரைட்டு மேப்பை பார்த்தே போயிட வேண்டியதான். அதில் 12 கிலோமீட்டர் இதில் 9 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் பாதை அங்கிட்டு இல்லையே, இப்படி ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. அக்கா இப்படி போனால் பிச்சாவரம் போயிடலாமா? இந்த போட்டிங் இதெல்லாம் இதில் தான் போகணுமா? புரியலக்கா. ஆ போட்டிங் போகிறதுக்கெலாம் அங்கே அலோடு இருக்கா? பின்னாடி வண்டி வருதான் பாரு. தேங்க்ஸுக்கா. கொஞ்சம் ஏற்றி உட்காந்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கூகுள் மேப்பு ஒன்றை நம்பினதுக்கு சிறப்பாப்பா. ஏரி தாண்டிக்க இதெல்லாம் குளித்தோம்னா இந்த மாதிரி ஊரில் இருந்தால் டெய்லியும் குளிக்கலாம். அடிக்க வந்த பாதைக்கு தான் வந்திருக்குமா? ஆ 7 இந்த பாதையிலே வந்திருக்கலாம் போல. என்ன பண்ண சொல்கிறதுக்கு? பதினாலு கிலோமீட்டர் சுற்றி அந்தாண்ட போயிட்டோம். இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கோம். 2 கிலோமீட்டர் என்ன மிச்சம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு எவ்வளோ தூரம் சுற்றுங்கிற மாப்பிள்ளை. உன்னை நம்பி வந்ததுக்கு காத்தால 6 மணிக்கு உன்னை கழுவி கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். காருக்கு 100டா? சொல்லிட்டே இருந்தா அதே 20யா இல்லைக்கா? அமுக்காதா? இருக்கு இது எப்படி பர்ஸில் ஒரு 500 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ என்ன இருக்கு? 20 20 இருக்கா மொத்தம்? டோக்கனை வச்சு ரெட்டிக்கு இந்த பர்ஸில் வை. ஆ புரியல, தெரில எதுக்கும் வை. அந்த 500டா கேஷ் வச்சுருந்தெல்லாம் பண்ணி விடு. அப்போ உட்காருப்போம். என்ன இரு உட்கார். ஆ 20 rupees. என்னவா நீ போடா என்னவா வந்து அப்படிங்கிற ஒரு சாப்பாடை போட்டோன்னு வையன், அப்படிதான் இருக்கும். பிச்சாவரம் சுற்றுலா மையம். வரும்போது சாப்பிட்றோங்க்கா.
இப்படி நிப்பாட்டு அந்த ஓரத்தில். இல்லாட்டா இந்த வண்டி அதை கொஞ்சம் நவுட்டு டிக்கே உள்ள. இல்லை இந்த வண்டியை நவுட்டு உள்ளே விட்டுருவோம். பிச்சை வரோம் வந்தாச்சுங்க. எதிரா இந்த பல்சர் நவுட்டு இதுக்குள்ளே ஏற்றிடுவோம். அந்த சந்து பக்கம் அவுக்க முடியாது. போதும் போதும். இண்டிகேட்டர் தானா? எடுக்கும்போது கஷ்டப்பட போகிறான் டிக்கே. அப்பல நிழலில் பார்க் ஆகிட்ட. அப்பப்பா பிச்சாவர் வந்தாச்சு. பிச்சாவரம் வந்தாச்சுங்க. வியூ பாயிண்ட்டுக்கு 10 ரூபா பே பண்ணி வந்திருக்கு. தெரியுதா? இதான் வியூ பாயிண்ட்டு. போட்டிங் இப்போ நம்ம போனோம். டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. அது வழியாக கூப்பிட்டு போய் அங்கே போயிட்டு அப்புறம் அது வழியாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து 20 ரூபா வியூ பாயிண்ட்டுக்கு கட்டிட்டு தான் மேலே வந்திருக்கோம். இதில் 6 தான் சார்ஜ் இருக்குது. இப்போ போட்டிங் போயிட்டு எவ்வளோன்னு கேட்டு அவங்ககிட்ட அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு போட்டில் ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டு மீன் பண்ணுறப்ப போமாட்டிக்க. என்ன கால் வலிக்குது? டைமிங்காக போட்டிருக்காங்க. அதுதான் குறிப்பிட்ட ஆள் வந்தோடனே அப்படியே அமுச்சு விட்டுறது. நம்ம அந்த மாட்டிட்டு கீழே அக்கா பாட்டெல்லாம் போடுறாங்க. டண்டனக்கா நக்கா. சிசிடிவி கேமரா மாட்டிக்கானுவோ பற்றி மேலே. ஏன் அங்கேயே சுற்றுறானுவா தெரியலையே. டைமிங் முடிஞ்சிச்சு போல இறக்கி கொடுத்துருக்காங்க. அவளை குத்தி கிஸ்தி வந்துருக்காங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெயில் அடிக்குது, ஹெல்மெட்டை போட்டுக்கலான்னு அவர் தானே சொன்னார். ஏன்னா இப்போ நேராக போயிட்டு அங்கே படகு பதிவு செய்யப்படும் இடம் இருக்குது. அங்கே போய் 2 பேர்த்து புக் பண்ணிட்டு போட்டிங் போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அதில் போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னான்னு தெரில. சரி பார்ப்போம். எடுக்க முடிஞ்சால் எடுப்போம், இல்லையா அவ்வளோதான். வீடியோ எடுத்துகிட்டு போவோம். உங்களை கண்டினியூ பண்ணுற படகு இதில் போய் புக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வியூவை காட்டிடுவோம். அடுத்து அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இப்படி திரும்பி உட்காந்தா தெரியும். நீங்கள் எப்படி திரும்பி உட்காந்து என்னால் திரும்ப முடியாது. கையில் மூட்டை கொடுத்துட்டு எப்பா ஹெல்மெட் லாக் ஒன்று வண்டியிலே வந்துடும். மாட்டுற மாதிரி ஒன்று வாங்கிக்குவோம். வண்டியிலே 4 பேர்த்துக்கு 450 ரூபா, 6 பேர்த்துக்கு 650 ரூபாயா, 8 பேர்னா 1850 ரூபா. மோட்டர் துடுப்பு போட்டுன்னா இதுதான். நம்ம என்ன பண்ணோம், 2 பேர்த்துக்கு 450 ரூபா கொடுத்து வந்து உட்காந்து கிடப்போம். போட்டு சாதிக்க முடியும். அது போட்டே சாதிக்கலாம். அழகாக பார்த்துட்டே போகலாம். இல்லை இதான் சதுப்பு. 4 மணி வரையும் தான். உயிரோட இருக்க பிடிக்கல உனக்கு?
இங்கே 2 ஏமாயிட்டு ஆளெல்லாம் எவ்வளோ இருக்கும்? எத்தனை அடினா அதுக்கே லவிச்சா கேட்டா பாப்பா குழந்தைங்களாம் நீ குழந்தைன்னு சொல்லாத 4 அடி 5 அடி நான் இறங்கி நின்னால கரெக்டாக இருக்கும் 1000 ரூபா. இது எதுக்கு இந்த இடத்துக்கு வரும்? இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரும். அதில் குதிச்சு ஆழம் எவ்வளோ அதெல்லாம் பார்க்க அப்படியே அருமையாக போகுது டிக்கே. அப்படிதான் இருக்கு பாதை. என்ன தெரியலப்பா அதெல்லாம் இருக்கா பார்த்துக்க. முதல்ல இருக்கிறாரு. பின்னாடி அங்கே நம்ம உட்காந்துருந்தாங்களே அவங்களுக்கு தான் முன்னே வருவார். உள்ளூர்காரங்களுக்கு அளவோடு உண்டான பிடிச்சிட்டு போகிறாங்க. மீன் பிடிக்கிறது அவங்கள்ட்ட காசு கொடுத்துருந்தா கூட வந்துருக்கலாம். அண்ணன் டப்புன்னு தட்டி விட்டுறோம், முடிஞ்சு போகும் உங்களுக்கு. வரும் குழுக்குள்ளுன்னு இருக்குல்ல, தண்ணி வந்து அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் இங்கே டூரிஸ்ட் பிளேஸு. இப்போ போய் சாப்பிட்டுட்டு கிளம்பணுமா? மணி எத்தனை? சில்லுலாம் உள்ளே இருக்குது, எடுக்க முடியாது. திரும்ப அந்த டிக்கெட் எதுக்கு? இல்லை பம்பு காட்டணுமா? தெரியல, வச்சுக்கோ பாக்கெட். இது வரைக்கும் தான் சவாரி பயணம் தொட முடியும். இல்லை இப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டாங்க. அவனை தம்பியா ஒரியா அந்த போட்டுக்கு ஒரியா அந்த போட்டுக்க வா, மாமா கூப்பிட்டு போகிறேன். சிப்ஸ் வச்சுட்டு தின்னுக்கிறதுனாலங்கண்ணா அவன் தான் தெரியுது. இது வேற போட்டுட்டு வேறு சேர்த்து நான் தம்பி அளவுக்கு பேர் என்ன? வாங்கி பேர் என்ன? சொல்லுப்பா. அச்சத்தை எத்தனை படிக்கிற? சொல்லுப்பா. எல்கேஜி சொல்லுமா.
பயப்படுறான் தூக்கி போய்ப்பானோ அப்படின்ட்டு. அவன் திங்கிற சிப்ஸ் நீ பிடிங்கிருவேன்னு பயப்படுவான். சிப்ஸே இல்லை அவன்ட்டு. சிப்ஸு பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலே அடுத்த வாரம் வரும், அதுக்குள்ளே போகிறோம். ஓட்டக்காரன் தேடி என்னென்ன பண்ண கடைசியில் போட்டில் ஓட்ட வந்து போட்டு தண்ணி கடியில் போயிடுச்சு. பிச்சா வரம் தானே? பிச்சை வரும் தான். இல்லையே வச்சிருக்கணும். ஏன் சிப்ஸ் திண்டுக்கிட்டே பார்க்க போடு மீனுக்கு பேப்பான் போடு. உங்கள் அப்பா சாப்பிட்டுட்டே இருக்காரு பாரு, வாங்கி கீழே போடு. சிரிச்சுக்கிட்டே போகிறாள். அதான் சொன்னால எங்கே இருடா, தென்னை இப்படி விளையிட்டோம். இதில் எப்படி ஏற பிச்சாவரம் போட்டிங் போயிட்டு வந்து முடிச்சாச்சுங்க. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுற வீடியோ. அதில் எதுவும் பேசவும் இல்லை. நம்ம வண்டியில் எல்லாம் மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூ பண்ணோம். கிளம்புமா? அதுக்கு போடு, க்ளவுஸாக போடு. இதை மாட்டிட்டு தான் போட முடியும். க்ளவுஸை பாக்கெட்டில் வச்சு அங்கே வந்து போட்டுக்கலாம். ஊருக்கு தான் க்ளவுஸ் எதுக்கு? இப்போ சாப்பிட போகணும்ல. வண்டி ரிவேஸ் மட்டும் பாரு. வட்டாயா கிளம்புறோம். புரியல. வண்டி ரிவேஸ் பாரு. பாரு அவ்வளோதாங்க. கிளம்பியாச்சு. பிச்சாவரம் படகு குளம். குளாமா எங்கே? இந்த கடையா? கூட்டமாக இருக்கானா? என்ன பண்ணலாம்?
சாப்பிட்றதுக்கே 2 மணி நேரம் ஆகக்கூடாது. ஏன் அதில் பேசாமல் இருந்திருப்பேனா? கருவாடு வாங்கிட்டு போய் ஆமாண்டிக்கே மாசில் எடுத்து போட்டு இல்லைன்னா பின்னாடி வண்டி வருதான் பாரு, கார் வருது பாரு, வருதா நிற்கிதா? கூட்டம் ஹெவி கூட்டமாக இருக்கே. இந்த இங்கே போவோம். ஆ இறங்கி சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஆ ஆ அப்புறம் என்ன சரி என்ன சரி சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகள் வந்தாச்சு. சரியான சாப்பாடு கும்முன்னு இருக்குது. எதுனா நீ சாப்பிட்றத ஒரு வீடியோ எடுக்கணும். அரு சரி ரைட்டு உட்கார். அப்பா உட்கார் உட்கார் போ. சாப்பிட்டாச்சுங்க. மாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்றுனா உப்பு இல்லை, எந்த குழம்புலையும் உப்பு இல்லை. நானும் சரி அக்கா உப்பு கொண்டு வாங்கக்கான்னு அந்த பிறகு அங்கே பிஸி. ஏன்னா சரியான கூட்டம் ஹோட்டலில். 2 ஹோட்டல் மாறி மாறி போனோம். பார்ப்போம் வண்டி நிப்பாட்டின இடத்துல இருந்த ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து என்னென்னா கூட்டம் இடம் இல்லை. ஒரு 40-50 பேர் சாப்பிட்டுக்கு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து ஹோட்டல் மாஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் 2 பேர் சாப்பிட இடம் இருந்துச்சு. சரின்ட்டு சாப்பாடு வந்து மீல்ஸ் வந்து 80 ரூபா, நான்வெஜ் மீல்ஸு, வெஜ்ஜு மீல்ஸும் 80 ரூபா தான். அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இறால் வந்து 180 ரூபா, 120 ரூபா ஒரு பிளேட்டு. ஒரு பிளேட்டு 120 ரூபா. கனவா 120 ரூபா ஒரு பிளேட்டு. அது 2 ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். அவிச்ச முட்டை 2. கனவா கறி மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இறால் வந்து நல்லா இருந்துச்சு, கனவா நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. என்ன குழம்புல உப்பு இல்லை, மித்தபடி மிச்சம் எல்லாம் தரமாக இருந்துச்சு. வவுறு ஃபுல்லு. பில்லு வந்து 420 ரூபா ஆச்சு 2 பேர்த்துக்கு. அவிச்ச முட்டை 2 சொன்னோம். அது 10 ரூபா அவிச்ச முட்டை. அது எல்லாம் நார்மல் தான். என்னன்னா நான் போட்டிங் போகும்போது நான் பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கு என்னன்னா வாந்தி வர மாதிரியே ஃபீல் ஒரு மாதிரியா. எனக்கு உடம்பு வேறு 3-4 நாளாக சரியில்லை. ஸோ போட்டில் ஏறினோன்னே எனக்கு அப்படியே அலைக்கு ஆட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இல்லை. அப்புறம் அதுக்கு எவ்வளோ போட்டுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 4 பேர் துடுப்பு படகுக்கு வந்து 450 ரூபா. 4 பேர் துடுப்பு படகுக்கு வந்து 450 ரூபா. அதே மாதிரி 6 பேர் துடுப்பு படகுக்கு வந்து 650 ரூபா. 45 நிமிஷம் 45 நிமிஷம் ரெண்டுமே. ஒரு கிலோமீட்டர் கூட்டு போவாங்க. 45 நிமிஷம். மோட்ரு படகு வந்து 1850 ரூபா 2 பேர்த்துக்கு. 8 பேர்த்துக்கு 8 பேர் இருக்கணும் மோட்ரு படகு. அதுவும் 45 நிமிஷம் 2 கிலோமீட்டர். அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மாறும் கொஞ்சம். நாங்கள் என்ன பண்ணோன்னா 4 பேர் போட்டை வந்து புக் பண்ணிட்டோம். 450 ரூபா கொடுத்து 2 பேர் புக் பண்ணிட்டு 2 பேர் ஒரே போட்டில் போனோம். 4 பேர் போகலாம், ஆனால் நாங்கள் 2 பேர் தான் போனோம். ஆள் இல்லையே. 2 பேர் போனோம். அதில் பேசியிருக்க கூட மாட்டேன். ஏன்னா அதான் சொன்னேன்னே, எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. வண்டி வேறு எப்படி ஓட்டி போகிறேன்னு வேறு தெரில. இல்லை எங்கிட்ட நான் வந்து அதில் பேசி போட்டு. ஆனால் அங்கே ஒரு தம்பி இருப்பான் போட்டில், நம்ம பக்கத்து போட்டில். அவனை வந்து நான் வந்து டிக்கெட் எடுக்கும்போதே பார்த்தேன். டிக்கெட் எடுக்கும்போது பார்க்கும்போது நான் உட்காந்துருக்கேன், நீ இடிச்சுக்கிட்டு உட்காந்தான். நீ என்னடா இங்கே அப்படின்னா. ஏன் தம்பி பேர் என்னமோ ஒரு பேர் சொன்னான். ஐயோ பேர் வேறு மறந்து போச்சு. நல்ல பேருங்க. பேர் சொன்னான். எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிறேன்னு அவங்க அப்பா சொன்னார். அவங்க அப்பா பேசுகிறான், மாமா பேசுகிறாங்க பேசுகிறான்னு. அவன் எதுக்கு அசர மாட்டேங்கிறான், எதுக்கும் அசர மாட்டேங்கிறான் அவன். மாமா பேசுகிறாரு பர்றா, பேசுகிறாங்கிறாரு. அவன் அம்மா மேலே சிரிக்கிறான், பயப்படுறான். வாடா அவனே நான் தூக்கிட்டு போகிறேன்டா, எங்கள் போட்டுக்கு வரையாடா அப்படின்னு. ஆளு பையன் ஜாலியாக இருந்தான். அது ஒன்று. தம்பி மாட்டி விட்டாங்க. பாப்கார்ன் எடுத்து
தண்ணிக்குள்ளே போடுறான். என்னடா பண்ணுற அப்படின்னா மீனுக்கு சாப்பாடு போடுறேங்கிறான். அவனோட ஃபன்னு தான் போய் போட்டிங்களா நம்ம பக்கத்து போட்டவங்கள ஏதோ போயிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் லாக்னால பேசுகிற கொஞ்சம் இதாக தான், என்ன பேசுகிறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. சாப்பிட்றது விளாக் எடுப்பாங்க எல்லாம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ நர்வஸாக இருந்துச்சு. சாப்பிட்ற இடத்துல நான் எடுத்திருப்பேன் வீடியோ, ஆனால் நான் சாப்பிட்ற இடத்துல ஃபுல்லாக எய்த்தாப்பில் எல்லாம் ஆளுகளாக இருந்தாங்களா. நான்லாம் ஒரு ஆள் இருந்தாலே நான்லாம் கடைக்கு போக மாட்டேன். எப்படின்னா யாராவது ஒரு அக்கா யாராவது இருந்தாங்கன்னா நான் கடைக்கு போக மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். இப்படி இருக்கிற பையன் நான் எப்படி சாப்பிடும்போது வீடியோ எடுப்பேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு செல்லில் வீடியோ எடுத்துட்டேன். நம்ம கேமராவில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிச்சாவரத்துலேருந்து 82 கிலோமீட்ரு, 1.5 மணி நேரம் ட்ராவலு. வந்த பாதை வேறு, போகிற பாதை வேறு. நம்ம போகிற பாதை வந்து வேறு பாதையில் போய்க்கிருக்கோம். ஏன்னா வந்த பாதை ஐயோ வரும்போது மாப்பிள்ளை சம்பவம் பண்ணி விட்டான். என்னன்னா 14 கிலோமீட்டர் சுற்றி விட்டு திரும்ப பழையபடி வந்தோம், கீழே சாவடி. வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணோம். எடிட் பண்ணுறது ஃபுல்லாக நான் மொபைலில் தான் பண்ணுவேன். எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ இன்றைக்கி என்ன நவம்பர் 10, நவம்பர் 11க்கு தான் இந்த வீடியோ வரும்னு எனக்கு. இல்லைன்னா நைட்டு போஸ்ட் போட்டாலும் போட்டுருவேன். மறக்காமல் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிப்பு எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்கள். செயின் என்னாச்சு பாரு. பயந்து போயிட்டேன்டிக்கு. எங்கிட்டு தான் பாதை காட்டுது. பாவம், நான் என்னமோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். நம்ம இப்போ போகிற சோழபுரம் வழியால் மாப்பிள்ள அக்கா காலி பண்ணி விட்டுருப்பா, செத்த விட்டுருந்தால. மணி 3:44ங்க, கரெக்டாக ஓடுது. 3:44னா 5 மணிக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன். 5 மணி நான் போனோன்னே எடிட் பண்ணுறேன்னா தூங்குறேன்னா தெரில, நான் அப்படியே படுத்துருவேன். என்னால் முடியலை. ஐயோ அப்படி தான் இருக்குது. போனோடனே படுத்தாலும் படுத்து தூங்கிடுவேன் நான். மீன் சுட்டி நான் 65 கிலோமீட்டர் தாங்க. மேப்பில் 65 கிலோமீட்டர் போயிடுவானா தெரில. பேட்ரி வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. அது சார்ஜ் குறைஞ்சோடனே மாப்பிள்ளையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போயிட்டுருவான்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஆம்புலன்ஸ் போகுது. அதான் காட்டுது பாரு. ஃபைனு போட்டாங்கண்ணா, ஃபைனு போட்டானா போச்சுங்க.